கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. ஹலோ நேர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? எழுதி வைத்து ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் தரும் தேவன் நம் தேவன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? சீனாவிற்கு ஊழியத்துக்கு சென்ற ஹட்சன் டெய்லருடைய தங்கை அமலியா அவர்களுடைய டைரியில் ஹட்சன் டெய்லரின் ரட்சிப்பிற்காக எழுதி வைத்து இடைவிடாமல் தினந்தோறும் ஜெபித்து வந்தார்களாம். இந்த ஜெபம் நாளடைவில் ஹட்சனின் மனமாற்றத்திற்கு வழி செய்ததாம். ஒரு நாள் ஹட்சன் டெய்லர் தன் தங்கையின் டைரியை புரட்டி பார்க்கும் பொழுது தனக்காக இடைவிடாமல் ஜெபித்ததையும் ஜெபம் கேட்டவுடன் ஜெப குறிப்பிற்கு அறைகள் டிக் செய்திருப்பதையும் கண்டாராம். அன்றிலிருந்து அவரும் இம்முறையை பின்பற்ற ஆரம்பித்தாராம். அவர் மரித்த பின் அவருடைய டைரியை புரட்டி பார்க்கும் பொழுது 10,000 ஜெப குறிப்பு எழுதியிருந்ததாம். அது மட்டுமல்ல, 10,000 ஜெப குறிப்பு அறையிலும் டிக் செய்திருந்ததாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் எழுதி வைத்து ஜெபிக்கும் முறையை பின்பற்றி தேவன் தரும் பதிலை பெற ரெடியா? ஹலோ நேர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? நம்ம ஒன்று கற்றுக்கணுன்னா அதுக்கு எவ்வளோ கிளாஸ் போகிறோம். ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கணுன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போகிறோம். ஹிந்தி கற்றுக்கணுன்னா ஹிந்தி கிளாஸ் போகிறோம். கீபோர்ட் கற்றுக்கணுன்னா கீபோர்ட் கிளாஸ் போகிறோம். கார் டிரைவிங் கற்றுக்கணுன்னா கார் டிரைவிங் கிளாஸ் போகிறோம். அதே மாதிரி நம்ம பரலோகத்துக்கு போகிறதுக்கும் நம்மக்கிட்ட 9 வகையான ஆவியின் கனிகள் அவசியம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சை அடக்கம். இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். நீங்கள் பரலோகத்துக்கு போக ரெடியா? நான் இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போறேன். ராஜாவின் அரண்மனையில் சமையலறை. வாங்க பார்க்கலாம். கண்ணாப்ப சொல்லிச்சான், நான் தான் பெரியவன், நான் இல்லாம சோறு பொங்க முடியாது, சோறு ராஜாவுக்கு இலையில வைக்க முடியாதுன்னு சொல்லிச்சான். அப்போ புளிக்கரண்டி சொல்லிச்சான், இல்ல நீ சோறு வச்சாலும் நான் தான் குழம்பு வைக்குவேன், குழம்பு இல்லாம சாப்பிட முடியுமா அப்படின்னு சொல்லிச்சான். இல்ல நான் தான் பெரியவன் புளிக்கரண்டி சொல்லிச்சான். அதுக்கப்புறம் கூட்டாப்ப சொல்லிச்சான், இல்ல நான் தான் பெரியவன், நீங்க சோறு குழம்பு வச்சாலும் நான் தான் கூட்டு வைப்பேன் ராஜாக்கு, அதனால நான் தான் பெரியவன் சொல்லிச்சான். அதுக்கப்புறம் சட்டாப்ப வந்துச்சான், இல்ல நான் தான் பெரியவன், நான் இல்லாம சப்பாத்தி தோசை ராஜாவுக்கு போட முடியுமா அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கப்புறம் அந்த கரண்டி வந்துச்சான், நானும் பெரியவன் தான்ப்பா அப்படின்னு சொல்லிச்சான். இருந்தாலும் 4 கரண்டின்னு சொல்லிச்சான். நீ போப்பா, உனக்கு எதுவுமே தெரியாது, நீ ரொம்ப சின்ன பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அந்த ஸ்பூன் ரொம்ப கவலைப்பட்டு உட்கார்ந்து சாப்பிட உட்காந்துட்டாராம். அதுக்கப்புறம் கண்ணாப்பைய வச்சு சோறு வச்சாங்களாம், குளிக்கரண்டியை வச்சு குழம்பு ஊத்துனாங்களாம். எல்லா கரண்டிக்கும் ரொம்ப பெருமையா இருந்துச்சான். அதுக்கப்புறம் கூட்டாப்பைய வச்சு கூட்டு வச்சாங்க ராஜாக்கு. அதுக்கப்புறம் சப்பாத்தி ஆப்பைய வச்சு சட்டாப்பை வச்சு தோசையும் சப்பாத்தியும் வச்சாங்க. எல்லா கரண்டிக்கும் நம்ம தான் பெரியவன்னு கொஞ்சம் நினைப்பா. அதுக்கப்புறம் நம்ம தான் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சான். அதுக்கப்புறம் ராஜா அந்த சின்ன ஸ்பூனை எடுத்து சாப்பிட்டாராம். அதுல இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டவங்க, நம்ம குண்டா இருக்கோம், கருப்பா இருக்கோம், நமக்கு படிப்பே வரல அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்லிட்டாங்க, நம்ம ஒதுக்கப்பட்டுட்டோம்னா ஏசப்பா அந்த ராஜா மாதிரி நம்மளுக்கு தெரிந்து வருவாங்க. ஆமே. வசனம் சொல்ல போறேன். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பாட்டு பாட போறோம். நெட்டையோ கொட்டையோ நீ கலங்காதே, வெள்ளையோ கருப்போ கலங்காதே,
தேவன் படைத்தார் தம்மை போல படைத்தார், உன்னை படைத்ததின் நோக்கம் உண்டு மறவாதே. தேவன் படைத்தார் தம்மை போல படைத்தார், உன்னை படைத்ததின் நோக்கம் உண்டு படராதே. நன்றி சொல்லி துதித்திட மறவாதே, அவருக்கு நன்றி சொல்லி துதித்திட மறவாதே. சங்கீதம் 74. பூமியை நிலவும் உலகங்கூட கத்தவர்கள் அவரே அதை கடல் அஸ்தவாட பற்றி நதியை சாதித்தார். யார் கத்தரோடு படுத்து நேரம், யார் ஒன்று பரிசுத்த சாலைக்கு சுத்தமாக மோசமான நாற்பது கொண்டு அவர் கட்டனாய் ஆசீர்வதித்து தன் அச்சுப்பையாக நீரும் பெறுவார். தேடி விசாரியா சமூக நாடிய யாக்கோபின் வாசகரே உங்க தலையில வேட்டுங்க அண்ணாடி கருத வேணுங்க மதுராஜா ஒத்து வச்சுப்பா யாருங்க மதுராஜா பிரார்த்தனை கட்டு அவங்க யுத்தத்தில் பிரார்த்தனை கட்டுறான வாசகரே உங்க தலையில வேட்டுங்க அண்ணாடி தலையில வேணுங்க மகிமையாச்சா ஒத்து யாரு மகிமையாச்சா எல்லோரும் அவர் சேனங்களை கட்டுறானே. I am Jivadashini studying 5th. வசனம். கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். ஏசாயா 52:12. ஏசப்பா எங்க வீட்டுக்குள்ள வாங்க, எனக்குள்ள வாங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுங்களேங்க. ஏசப்பா இப்ப வருவாருங்க. ஏசப்பா உங்க வீட்டுக்குள்ள இருந்தாருன்னா, உன் கூட இருந்தாருன்னா, நீ இருக்கிறேன்னு ஆசீர்வதிக்கப்படும். உன் அற்புதம் ஒரு ஸ்டெப்ல இருக்குதுங்க, ஒரு அடியில இருக்குதுங்க. உன் கதவுக்கு பக்கத்துல அற்புதம் வந்துருச்சு. நீ ஜெபித்தால் அவர் செயல்பட ஆரம்பிப்பார். ஒரு காரியத்தை நீங்க விரும்பி அதை தாகத்தோடு தேடுனீங்கன்னா உங்களுக்கு அற்புதம் செஞ்சிருவார். எந்த இடத்துல நீங்க அழுதுகிட்டு இருக்கீங்களோ அந்த இடத்துல உங்க சந்திக்கும்படி ஏசப்பா கூட இருக்கிறாருங்க. இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக இந்த கிராம நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இப்பொழுதும் ஆண்டுடைய சமூகத்தில் உங்களுக்காக நான் ஜெபித்த போது ஆண்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு வேத வசனத்தை என் கண்கள் முன்பாக கொண்டு வந்து இதைத்தான் என் பிள்ளைகளோடு பேச வேண்டும் என்று ஆண்டு கற்றுக் கொடுத்தார். உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். இதோ வாசல் படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தாள், அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். இந்த வசனம் எல்லா இடங்களிலும் நம் பரிச்சயமான வசனம். ஒருவேளை இதை சுவிசேஷ வார்த்தைகளுக்கு, சுவிசேஷ பிரசங்கங்களுக்கு நாம் இந்த வசனத்தை சொல்லி பிரசங்கிக்கிற அநேக ஊழியக்காரர்கள் உண்டு. நானும் பிரசங்கித்திருக்கிறேன். பாருங்கள், அற்புதத்திற்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? கதவை திறந்தாள். அதற்கு ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன? நீங்கள் தான் அவருக்கு வழி உண்டாக்கணும், கதவை திறக்கணும். நான் யோசித்து பார்த்தேங்க, இப்போ இயேசு கிறிஸ்து வீட்டுக்குள்ளே வந்துட்டா அற்புதம் தாங்க. அதனால தான் காட்டத்தி மரத்தில் ஏறி சகைவு இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரோன்னு சொல்லி பார்க்குறதுக்காக அவன் காத்திருக்கிறான். அவரை இன்றைக்கி யாருன்னு நம்ம பார்த்துடணும். எல்லாரும் அவரை குறித்து சொல்கிறாங்களே, அவர் அற்புதம் செய்கிறாருன்னு சொல்கிறாங்களே, அவரை நம்ம வேடிக்கை பார்க்கணுன்னு சொல்லி ஒரு மரத்தில் ஏறி அவர் வேடிக்கை பார்க்குறான். ஆண்டவர் அவன் இருக்கிறத ஆண்டவர் பார்த்து, யாரெல்லாம் ஆண்டவரை வாஞ்சியை தேடுறாங்களோ ஆண்டவருக்கு தெரிஞ்சிருங்க. அவரை இப்போ செய்தி கேட்கும்போதே ஏசப்பான்னு சொல்லி அவரை தேட ஆரம்பிச்சிங்களா, அவர் வந்துடுவாருங்க. வாஞ்சியும் தாகமும் யாருக்கு இருக்குதோ அங்கே ஏசப்பா வந்துடுவார். அல்லேலூயா. தாகமுள்ளவர்கள் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். ஒரு காரியத்தை நீங்கள் விரும்பி அதை தாகத்தோடு தேடுனீங்கன்னா அவரை உங்களுக்கு அற்புதம் செஞ்சிருவார். நீங்கள் விரும்புகிற அந்த தாகத்தை தீர்த்துருவார். ஒரு வேளை குழந்தை பாக்கியல்னு நினச்சி தாகத்தோடு இருக்கலாம், வேலை கிடைக்கணுமேன்னு சொல்லி தாகத்தோடு வேலையை தேடலாம். கடன் பிரச்சனை இருக்குது, இந்த கடனெல்லாம் அடைஞ்சு நான் கடன் கொடுக்குறவளோ நான் மாறணும்னு ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையை எதிர்பார்த்து இந்த செய்தியை கேட்கலாம். இதை ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் இந்த அற்புதத்தை செய்யணும்னு சொல்லி அவரை தாகத்தோடு தேடினீங்கன்னா அவர் அற்புதம் செய்வார். சகைவு தாகத்தோடு ஏசப்பாவை பார்க்கும்படி அவன் மடத்தில் இருக்கிறான். ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன ஒருத்தன் தாகமாக தேடுறாங்களே,
தேடுறேன், நான் அவனை பார்க்கட்டும் என்று சொல்லி அவன் இருக்கிற இடத்துக்கே வந்து, எப்பா நீ கீழே வாப்பா, நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏசப்பா ஒரு வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அவ்வளவுதாங்க, சொத்து வந்துருச்சுங்க, ஆசீர்வாதம் வந்துருச்சு, அற்புதம் வந்துருச்சு, மகிமை வந்துருச்சு, உங்கள் வீட்டில் சமாதானம் வந்துருச்சு. அவர் வந்தால் போதுங்க. சகைவுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் தெரியுதுங்க, அந்த வேல்யூ தெரியுதுங்க, வேல்யூ தெரியுது. ஏசு கிறிஸ்து என் வீட்டுக்கு வர்றான்னு தெரிஞ்ச உடனே சொத்தெல்லாம் இழந்துடுறாங்க. சம்பாதிச்ச சொத்து, ஏழைகளுக்கு நான் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன், சொத்தெல்லாம் எழுதி வச்சுட்டான், முடிவு வேண்டாம் தீர்மானிச்சிட்டான், வர்றேன்னு சொல்லிட்டவனே. ஏன்னா அவனுக்கு ஏசப்பா வந்தால் என்னுடைய வாழ்க்கை எவ்வளோ மாறும்னு சொல்லி தெரியுங்க. நீ பல ஐஸ்வர்யவான்களை நான் பார்த்துருக்கிறேன், பல லட்சம் ரூபாய்கள் மாதந்தோறும் சம்பாதித்து அவர்கள் சந்தோஷத்திற்காக தேடி திரிகிறார்கள். சந்தோஷம் இல்லை, பணம் இருந்தால் சந்தோஷம் வந்துடும்னு சொன்னால் இன்றைக்கி அநேகம் பேர் சந்தோஷமாக இருக்கு. இல்லைங்க, பணம் இருந்தால் சந்தோஷம் இருக்க முடியாது, இருக்கவே முடியாது. சகைவுக்கு அது தெரியுதுங்க, எல்லாம் இழந்துடுறான். ஏசப்பா என் கூட இருந்தால் போதும்னு சொல்லி, என் வீட்டுக்குள்ளே வந்துட்டா போதும், என் கூட தங்கினா போதும் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தோடு அவன் தீர்மானிக்கிறான். அல்லேலூயா. இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, விடுதலை வந்தது. இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சகோதரியே, இயேசு கிறிஸ்து உன் வீட்டிற்குள் வர விரும்புகிறார். ஆமென். அங்கே வாசல் படியில் நிற்கிறாருங்க. நீங்களும் நானும் செய்கிற வேலை என்ன தெரியுமாங்க? அவ்வளோதாங்க, கதவை திறக்கணுங்க. நான் உங்களுக்கு இன்னும் சொல்கிறேன் பாருங்க, ஒரு ஸ்டெப்பு தாங்க, ஒரு ஸ்டெப்புக்கு அப்புறம் அற்புதம் வந்துருச்சு. ஒரே ஸ்டெப்பு தான் நீ செய்கிற, எடுத்து வைக்கிற ஒரு ஸ்டெப். அந்த ஒரு ஸ்டெப் என்ன? கதவை திறக்கணுங்க. உன் பக்கத்தில் ஒரு அடியில் அற்புதம் இருக்குது ஐயா. நீ அற்புதத்துக்காக அழுது கொண்டு இருக்கிறையா, கலங்குகிறையா? ஐயோ நான் எவ்வளவு பிரயாசப்பட்டும் நான் விரும்புகிற அற்புதம் எனக்கு இல்லைன்னு சொல்கிறியா? அற்புதங்கிறது எங்கேயும் இல்லைங்க, நீ இருக்கிற இடத்துல தான் அற்புதம் இருக்குது. நான் அடிக்கடி என் மனசில் ரொம்ப வாஞ்சியாக ஒரு காரியத்தை என் மனசுக்குள்ளே யோசிக்கிறவன். ஆதியாகமம் 21 அதிகாரத்தில் ஆகார் ஆபிரகாமினாலே கைவிடப்படுகிறான். ஒரு நாள் காலையில் எந்திரிக்கிறார், ஆபிரகாம் எந்திரிக்கிறார், இஸ்மாவேலையும் கையில் கொடுத்து வீட்டை விட்டு போங்கன்னு சொல்லி பற்றி விட்டுறார். ஆதியாகமம் 21 அதிகாரம் 14வது வசனத்தில் இதை வாசித்து பாருங்களா. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்திய தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் உப்பு கொடுத்து அவளை அனுப்பி விட்டான். ஆமென். அவ்வளோதாங்க, கைவிட்டுட்டாங்க. நேற்றுக்கு வரைக்கும் ஆகார் பணக்காரனாக இருந்தால் நல்ல மணி அடித்த சாப்பாடு, நல்ல நிழல், நல்ல வசதியோடு இருக்கிறான். இன்னைக்கு தெருவுக்கு வந்தாச்சு, வனாந்திரத்துக்கு வந்தாச்சு. இப்போ பாருங்கள், அப்பத்தையும் தண்ணீரை தோளின் மேலே எடுத்துக்கிட்டு தூக்கிட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. எல்லாம் செலவழிஞ்சு போச்சு, குறைஞ்சி போச்சு. அப்போ என்ன செய்கிறதா, அவன் மனசில் என்ன வருது, எல்லாம் குறைபட்ட உடனே 16 வசனத்தில் பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு போயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரை உனக்கு என்ன சம்பவித்தது, பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவர் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. நான் சொல்கிறேங்க, எந்த இடத்துல நீங்கள் அழுதுகிட்டு இருக்கீங்களோ அந்த இடத்துல உங்கள் சந்திக்கும்படி ஏசப்பா கூட இருக்கிறாருங்க. கல்லெறிகிற தூரத்தில் போய் இந்த அம்மா அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் அற்புதத்தை எங்கே வச்சிருக்கிறார் பாருங்க, எங்கே வச்சிருக்கிறார் பாருங்க. 19வது வசனத்தில் தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுக்கிறாள். அல்லேலூயா. இருக்கிற எந்த இடத்துல அழுதுகிட்டு இருக்கீங்களோ அந்த இடத்துல தாங்க ஒரு துறவு இருக்குது. இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சகோதரியை, எந்த இடத்துல உன் தேவைகளுக்காக அழுது கொண்டு இருக்கிறாயோ அதே இடத்துல என் ஆண்டவர் ஒரு வழியை வைத்திருக்கிறார், ஒரு துறவை வைத்திருக்கிறார். உன் தாகத்தை தீர்க்கும்படி, உன் பிள்ளைகளுடைய தாகத்தை தீர்க்கும்படி அந்த இடத்துல தாங்க இருக்குது. அதான் ஒரு ஸ்டெப்ஸில் அங்கே இருக்குதுங்க. உன் கண்ணு தெரியல, வாசல் படியில் ஏசப்பா நிற்கிறாருங்க. நீ இங்கிட்டு ஐயோ அப்படின்னு உள்ளே வந்து அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு வீட்டில் அழுதுகிட்டு இருக்கிறியா? அப்பா வாசல் படிக்கு அங்கிட்டு, ஒரு அடிக்கு அங்கிட்டு, ஒரு ஸ்டெப்புக்கு அங்கிட்டு ஏசப்பா நின்றுக்கிட்டு இருக்கிற. ஏசப்பா யாரு? ரட்சிப்பு, சமாதானம், சந்தோஷம், அற்புதம், சுகம். அல்லேலூயா. நீ
அவ்வளோதான். நீ திறந்தா போதும், கதவை திறந்தா போதும், அற்புதம் நின்றுக்கிட்டு இருக்குதுங்க. அற்புதம் உங்கள் கூட வரப்போகுது, உங்களோடு கூட உறவாட போகுது. அங்கே ஆண்டவர் சொல்கிற ப்ராமிஸ் பாருங்கள், கதவை திறந்தாள் என்ன செய்வேனா, அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், உங்கள் கூட உறவாடுவாருங்க. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருங்க, இந்த ஆண்டவர் உன் அருகிலே நின்று கொண்டு இருக்கிற அந்த செய்தியை கேட்கிற சகோதரே சகோதரியே, உன் அற்புதம் ஒரு ஸ்டெப்பில் இருக்குதுங்க, ஒரு அடியில் இருக்குதுங்க. உன் கதவுக்கு பக்கத்தில் அற்புதம் வந்துருச்சு. திறக்கிறது உன் வேலைங்க. ஐயோ, இப்படி நான் கதவை திறப்பேன், அவரை உள்ளே விட்டால் என் சொந்தக்காரங்க என்ன செய்வாங்க, என்னை கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. ஐயோ, நான் எப்படி கதவை திறப்பேன், எப்படி அவரை அனுமதிப்பேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டிதான். அதே இப்போ இருக்கிற கஷ்டத்தோடு கவலையோடு கண்ணீரோடு நீ அப்படியே இருக்க வேண்டிதான், படுத்த படுக்கையாகவே இருக்க வேண்டிதான். ஆண்டவர் வந்துட்டாருங்க, கதவுக்கு முன்னாடி வந்துட்டார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்துட்டாருன்னா அற்புதம் வந்துருச்சு. நீ கதவை திறக்கணுங்க, இது உன் வேலைங்க. இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வர்றேன், என்ன யாருன்னே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் வீட்டுக்கு வந்து நடு வீட்டில் உட்காந்து சேர் போட்டு உட்காந்து ஒரு ஆம்லேட் போடுங்க, ஒரு ஆஃப் ஆயில் போடுங்க, ஆடை வெட்டுங்க, கோழியை வெட்டுங்க அப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கு ஆர்டர் போட்டுருக்கேன், எனக்கு சாப்பாடு ஃபுல் மீல்ஸ் வைங்க அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன செய்வீங்க, டேய் யார்ரா நீன்னு எந்திரா, முதல்ல யார்ரா வெளியே போடா அப்படின்னு சொல்லிடுவீங்க. அப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வர இருந்தால் என்ன செய்யணும், நான் கதவை தட்டணும், என்ன அறிமுகப்படுத்தணும், நான் யாருங்கிறத சொல்லணும். நான் அப்படி ஒரு கிராம ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஏசப்பாவால் நான் ஆண்டவரை பயன்படுத்தப்படுகிற ஒரு ஊழியக்காரன். ஏசப்பா என் வாழ்க்கையில் அவ்வளோ அற்புதம் செஞ்சுருக்கிறாரு. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறதுக்காக வந்திருக்கிறேன், உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறேன். சொல்லணுங்க, என் சாட்சிகளை சொல்லணும். நான் நிறைய பேர் சொல்லுவேன், இந்த கை பாருங்கள், இந்த கையில் என்னங்க இருக்குது, ஒன்றும் இல்லைங்க, இந்த கை வச்சா பிசாசு ஓடுதுங்க. அல்லேலூயா. இந்த கை வச்சா வியாதி சுகமாகுதுங்க. நான் வரேன், அந்த காலத்தில் ரொம்ப பசிங்க, ஒரு வாழைப்பழத்தை பார்த்தா எச்சி ஊறுங்க, ₹1 இருக்காதுங்க, பசியோடையே திரிவேன். ஆனால் வாரத்தில் ஒரு நாள் ஒரு ஐயா ஒரு ஹோட்டல் வச்சுருப்பாருங்க பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில். அங்கே போவங்க, அவங்க சாப்பாடு எவ்வளோ வேணாலும் சாப்பாடு கொடுப்பாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, 17 பூரி சாப்பிட்ருக்கேங்க, கிட்டத்தட்ட ஒரு 9 வடை சாப்பிடுவாங்க, ஒரு 12-13 இட்லி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் நீங்கள் லிஸ்ட்டு கேட்டிங்கன்னா தலை சுற்றிடும், அவ்வளோ சாப்பிடுங்க. ஏங்க அவ்வளோ பசிங்க. ஆனால் அவர் அன்னைக்கு மட்டும் காசே வாங்க மாட்டாருங்க, காசே வாங்க மாட்டார். வாரத்தில் ஒரு நாள் போவேன், டெய்லி போனால் கோச்சிக்கிட்டு வரல, சலிச்சு போயிடும்ல. ஒரு நாள் நான் அப்படி சாப்பிட்டுட்டு போகும்போது நான் இன்னும் கொஞ்சம் ரொம்ப சாப்பிட்டதாக ஃபீல் பண்ணி, ஐயா நீங்கள் எப்பயும் காசு வாங்க மாட்டேன், கொஞ்சமாவது என் கையில் ஒரு ₹20 இருக்குது, நீங்கள் கொஞ்சம் காசு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தா, அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, தம்பி கணேசா நீ காசும் தர வேண்டாம், ஏன்னா நான் உனக்கு சாப்பிட்டதும் ஃப்ரீ தான், அதுபோக உனக்கு ஒரு காணிக்க தரேன்னு சொல்லி அந்த காலத்தில் ஒரு ₹50 எடுத்து நீட்டுறாருங்க. ₹50 பெருசுங்க. என்னங்க இவ்வளோ விவரம் இல்லாமல் இருக்கிறீங்க, நீங்கள் சாப்பாடு போடுறது பெருசு, அதுபோக எனக்கு காணிக்கி ₹50 தர்றாங்களே அப்படின்னா, தம்பி டேவிட்டு நீ என்னைக்காவது ஒரு நாள் தாண்டா வர்ற, நீ டெய்லி வருவியப்பா, டெய்லி கூட ஒரு ₹50 தர்றேங்கிறாங்க. எனக்கு இன்னும் ஆச்சரியம், எப்படிங்க சொல்கிறீங்க? அவர் சொல்கிறாரு, கணேசா நான் எப்பொழுதுமே ஒரு 2 படி பூரி மாவு பிணைவோம் டெய்லி காலையில். அந்த 2 படி மாவில் பூரி நம்ம செஞ்சால் சாயங்காலம் வரைக்கும் விற்காமல் கிடக்குங்க. ஆனால் நீ என்னைக்காவது சாப்பிட வந்துட்டா, நாங்கள் ஏற்கனவே போட்ட 2 கிலோ மாவையும் பூரி பிணைஞ்சு வச்சுருவோம், அதோடு இன்னொரு 5 கிலோ தனியாக வாங்கிடுவோம். ஊழியக்கார் வந்துட்டு அரப்பா இன்னும் 5 கிலோ சேர்த்து போடுன்னு சொல்லி என் ஸ்டாஃப்ஸே போட்டுருவாங்க. நாங்கள் போட்ட எல்லா பூரி மாவும் சில மணி நேரங்களில் விற்று தீர்ந்துரும்ப்பா, நீ வந்து சாப்பிட்டு போகிறது எனக்கு லாபம் தம்பிங்கிறாங்க. அல்லேலூயா. சும்மா விளையாட்டுக்கு சொல்லாதீங்கண்ணே அப்படின்னா, நீ கொஞ்சம் நேரம் உட்காரு கணேசன் சொல்லி உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம். ஏப்பா 5 கிலோ எக்ஸ்ட்ரா போட்டிங்களான்னு முதலாளி கேட்டார். ஆமாம் போட்டாச்சு, அதெல்லாம் போட்டு அந்த பிணைஞ்சிக்கிட்டு இருக்கோம், ப்ரிஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்க பூரி மாவை சுட்டு வைக்கிறாங்க. திடீர்னு ஒரு வேனில் ஒரு கூட்டம் வந்துச்சுங்க, 20-30 பேர் நம்ம கூட்டமாக இறங்குனாங்க. எல்லா ஹோட்டலில் செஞ்சு வச்ச பூரி, அங்கே வடை, எல்லா இட்லியும் காலி ஆயிடுச்சுங்க. வருமானம் வந்துருச்சு. அவர் சொல்கிறார், பார்த்தியா கணேசா நீ ஏசப்பாவுடைய ஊழியக்காரன், ஏசப்பாவுடைய பிள்ளை. நான் அழுதுட்டேன்.
என் கூட ஏசப்பா வருகிறதை, ஏசப்பா இருக்கிறதை, ஏசப்பா என் கூட இருந்தான்னா ஆசீர்வாதங்க, ஆசீர்வாதங்க. இந்த கணேசன் பிரசங்கிக்கிற ஏசப்பா உங்கள் வீட்டுக்கு வர விரும்புகிறார் ஐயா. உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய விரும்புகிறார். என் வாழ்க்கையில் ஏசப்பா வந்ததுலேருந்து ஆசீர்வாதங்க. யோசேப்பு பயங்கர அவமானம், நெருக்கம், பொய்யான குற்றச்சாட்டு எல்லாம் இருக்குதுங்க. ஆனால் ஆதியாகமம் 39:1 என்ன தெரியுமா சொல்லுது? யோசேப்பு எகிப்திற்கு கொண்டு போகப்பட்டான். அவனுக்கு விருப்பம் இல்லாத எகிப்திற்கு இவனை கொண்டு போகப்படுகிறான். இந்த செய்தியை கேட்குற நீங்கள், என் விருப்பம் இல்லாத ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், என் விருப்பம் இல்லாமல் ஒரு இடத்துல நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு விருப்பமே இல்லாத ஒரு இடத்துல இருக்கிறேன்னு சொல்லி புலம்புறீங்களா? நீங்கள் அமைதியாக கொஞ்ச நாள் காத்துருங்கங்க. ஏசப்பா அதில் ஒரு பெரிய திட்டம் வச்சுருக்கிறார். நீ அவமானத்தோடு, நிந்தையோடு, நெருக்கத்தோடு நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல இருக்கீங்களா? கொஞ்ச நாள் இருங்க. ஆதியாகமம் 39:1 எழுதப்பட்டிருக்கு. 2 என்ன தெரியுமா இருக்குது? கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஆமேன். யோசேப்போடு ஆண்டவர் இருக்கிறதுனால இவன் போகிற எல்லா இடத்தையும் ஆண்டு பிளஸ் பண்ணுறாங்க. போத்திபார் வீட்டில் இவன் வாங்கப்படுகிறான், அங்கே வேலைக்காரனாக இருக்கிறான். அங்கே பைபிளில் போட்டிருக்குதுங்க, போத்திபார் வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் ஐயா. அருமையான இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, ஏசப்பா உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தாருன்னா, உங்கூட இருந்தாருன்னா, நீ இருக்கிறேன்னு ஆசீர்வதிக்கப்படும். நீ வேலை பார்க்குற கம்பெனி ஆசீர்வதிக்கப்படும். நீ இருக்கிற யோசேப்பு இருக்கிற தேசமே ஆசீர்வதிக்கப்படுகிறது ஐயா. நான் என்னுடைய ஊழிய அனுபவத்தில் பார்க்குறேன். சாதாரணமாக ஒரு இடத்துல எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குற ஹோட்டல் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் பிரசங்கிக்கிற ஆண்டவர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிற உன் வீட்டிற்குள் பிரவேசிக்க விரும்புகிறார். உனக்காக வாசல் படியில காத்து கொண்டு இருக்கிறார். God is waiting for you. நீங்கள் சொன்னால் போதும், வாங்க, கதவை திறந்தா போதும். ஒரு அடியில் அற்புதம் இருக்குதுங்க. நான் சொல்கிறேங்க, 23 வயதில் ஏசப்பா என் உள்ளத்துக்குள்ளே வந்தார். நான் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது என் இருதயத்தில் வியாதிங்க. அவ்வளோதான், மரண தேதி முன்குறிச்சிட்டாங்க. அழுதேன், எல்லா இடங்களுக்கு ஏறி இறங்கினேன். 3 மாதம் நான் போகாத இடமே இல்லை. அவ்வளோதான், நான் இறந்து போயிடுவேன்னு சொல்லி டாக்டர் முன்குறிச்சிட்டாரு. நான் நடந்தாலே இழப்பு வந்துடுங்க, கட்டாயம் இறந்து போயிடுவோங்கிறது எனக்கே தெரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம சாகிறது சாக போகிறோம். இந்த ஏசப்பா கைகளே நம்ம வாழ்க்கை ஒப்பு கொடுத்து பார்ப்போம், ஜெபிச்சு பார்ப்போன்னு சொல்லி தாங்க சர்ச்சுக்கு போனேங்க. பார்த்தீங்களா, நான் ஒரு ஸ்டெப்பு தாங்க எடுத்து வச்சேன். ஆலயத்திற்கு போய் ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணி பார்ப்போம், அவருக்கு இடம் கொடுத்து பார்ப்போம். என்னை பொறுத்தளவுக்கு அந்த கதவை திறக்கிறது மாதிரி தான். என் உள்ளத்துக்குள்ளே அவருக்கு இடம் கொடுத்து பார்ப்போம், அவரை கூப்பிட்டு பார்ப்போம்னு சொல்லி 1 ஸ்டெப்பு தாங்க எடுத்து வச்சேன். அவ்வளோதாங்க. எல்லாராலும் தூக்கி எறியப்பட்ட, மருத்துவர்களால் கைவிடப்பட்ட என் வாழ்க்கைக்குள்ளாக, என் இருதயத்திற்குள்ளாக, எனக்குள்ளாக ஏசப்பா வந்தாருங்க. ஏசப்பா வந்தார், எனக்கு சந்தோஷம் கொடுத்தார், சமாதானம் கொடுத்தார், விடுதலை கொடுத்தார். 25 வருடங்களாக நான் உயிரோடு இருக்கிறேன் ஐயா. நான் எடுத்து வச்ச ஒரு ஸ்டெப்பு தாங்க, ஒரே ஒரு ஸ்டெப்பு தான். இந்த ஸ்டெப்பை நான் எப்போ எடுத்து வைப்பேன்னு சொல்லி அவர் காத்திருக்கிறாருங்க எனக்காக. நான் நினைக்கிறேன் 23 வருடங்களாக நான் அவரை அனுமதிக்க வேண்டும் என்பதற்காக ஏசு எனக்காக காத்திருக்கிறார். அருமையான சகோதரனை, நீ எவ்வளவுங்க கஷ்டப்படுறீங்க? பாவத்திலேருந்து விடுதலை இல்லையா? சிகரெட் சாராய குடி பழக்கத்திலேருந்து விடுதலை இல்லையா? நெருக்கப்படுறீங்களா? கண்ணீர் வடிக்கிறீங்களா? ஐயா, அற்புதம் உங்கள் வாசல் படியில் இருக்குதுங்க. கதவுக்கு பக்கத்தில் அற்புதமாக இயேசு கிறிஸ்து வந்துட்டார். கதவை திறங்கய்யா, கதவை திறங்கய்யா. கதவை திறக்கிறதா என்ன? ஏசப்பான்னு சொல்லுங்கங்க. இப்போ கூட சொல்லுங்களேங்க. வாயாங்க வலிக்கு போகுது, வாய் நிறைய சந்தோஷத்தோடு, முழு இருதயத்தோடு, ஏசப்பா எங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க, எனக்குள்ளே வாங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுங்களேங்க. ஏசப்பா இப்போ வருவாருங்க. ரட்சிப்பு, சந்தோஷம், சமாதானம் எல்லாம் வரும். குழந்தை பாக்கியத்தை ஆண்டு கொடுப்பார். நீ விரும்புகிற வேலையை கொடுப்பார். நீ எண்ணிக்கொள்வதற்கு, வேண்டிக் கொள்வதற்கு மேலான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். பேதுரு பாருங்க, ராமளோதும் பிரயாசப்படுறான், ஒன்றும் கூட கிடைக்கலங்க. நான் சொல்கிறேன், ஏசப்பா இல்லாத வாழ்க்கையில் எல்லா பிரயாசங்களும் வீண்தாங்க. எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் ஏசப்பா உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இல்லையா, எல்லா பிரயாசம் வீணு தான். அவ்வளோதாங்க. ஆண்டவர் பேதுரு இடத்துல ஒரு ஸ்டெப் சொல்லி கொடுக்குறார். வளைய இங்கிட்டு போடுப்பா, இவ்வளோ தாங்க. அங்கே என்ன தெரியுமா போட்டிருக்குது?
வலை கிளியத்தக்கதாக. ஆமென். மீன்களினால் அதை நிறைக்கிறார் ஐயா, நிறைக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் பேதுரு, சிறைச்சாலை இருக்கிற பேதுரு விடுவிக்கப்படும்படி ஒரு வீட்டில் ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் இவங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாருங்க. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்துட்டார். இவங்க இங்கே ஜெபிக்க ஆரம்பித்த உடனே பேதுருவை தட்டி எழுப்புறாரு. அங்கே ஒரு வெளிச்சம் உண்டாகுது. அங்கே இருக்கிற கதவுகள் எல்லாம் தானாய் திறக்குது. பாருங்க, பதில் வாசல்படியில் வந்துருச்சுங்க. நீங்கள் ஏசப்பாட்டை ஜெபிச்சிங்கன்னா பதில் உங்களை தேடி வருங்க. வாசல்படியில் பதில் வந்துருச்சு, அற்புதம் வந்துருச்சு. இங்கே என்ன நடக்குது தெரியுமா? அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் அங்கு 13ஆம் வசனத்தில் உங்களுக்காக வாசி பார்க்குற, பேதுரு வாசல் கதவை தட்டின போது ரோதை என்னும் பேர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள். இவங்க பேதுருக்காக தான் ஜெபிக்கிறாங்க, விடுதலைக்காக தான் ஜெபிக்கிறாங்க. ஆண்டவர் பேதுருவை விடுவிச்சு கொண்டு வந்துட்டாருங்க. இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சகோதரி, நீ எதற்காக ஜெபிக்கிறாயோ அந்த ஜெபத்திற்கு ஒரு விடுதலை ஏசப்பா ஜெபிக்கிற அந்த நொடி பொழுதிலே தர ஆரம்பித்து விடுவார், செயல்பட ஆரம்பித்து விடுவார். பதில் வந்துருச்சு. இது இவங்க என்ன சொல்கிறாங்க, நம்பலைங்க. நான் ஜெபம் பண்ணுறேன், என் ஜெபத்துக்கு பதில் வந்துருச்சு, நான் நம்பணும் இல்லைங்க. இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்குங்க அறிவு ஜாஸ்திங்க, புத்தி கம்மிங்க. ஆண்டவர் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் இதை நான் செய்வேன்னு சொல்லிட்டார்ல. உண்மை உத்தமத்தோடு விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபம் பண்ணால் பதில் கொடுத்துருவார்ல, பதில் கொடுத்துவார்கள். பதில் கொடுப்பாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஜெபிக்காமல் உங்கள் நாளை கடத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா, வருஷத்தை கடத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா, அப்போ வியாதியை கடக்க வேண்டிதான், பலவீனத்தில் கிடைக்க வேண்டிதான், சிறையிருப்பில் கிடைக்க வேண்டிதான். அருமையான சகோதரனே, நீ ஜெபித்தால் அவர் செயல்பட ஆரம்பிப்பார், செயல்பட ஆரம்பிப்பார். இங்கே என்ன சொல்கிறான் பாருங்க, 15ஆம் வசனத்தில், அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள். அப்பொழுது அவர்கள் அவர் தூதனாக இருக்கலாம் என்றார்கள். இப்படியெல்லாம் இன்றைக்கெல்லாம் தமிழ்நாட்டு கிறிஸ்தவங்களில் நிறைய பேர் இப்படி தாங்க இருக்கிறோம். அவர் பதில் வந்துருச்சுங்க. உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் உங்கள் வீட்டு வாசல் படியில் நின்றுக்கிட்டு இருக்குது. அற்புதம் உங்கள் கதவை தட்டிக்கிட்டு இருக்குது. நீங்கள் கதவை திறக்கணும். ஒரே ஒரு ஸ்டெப்புங்க. இந்த கணேசனுடைய வாழ்க்கையில் அவருக்காக ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சேன். ஏசப்பா என்ன சுகப்படுத்தினார், என்னை சுகப்படுத்தி இவ்வளோ நல்ல ஆண்டவராக இருக்கிறான்னு இந்த சாட்சியை நான் எல்லா இடத்துக்கும் 25 வருஷமாக சொல்கிறேங்க. எவ்வளோ பேருக்கு அற்புதம் நடக்குது தெரியுமாங்க. இவ்வளவு லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி விட்டாரே அந்த ஆண்டவர் தான் உன்னோடு கூட பேசுகிறார். நீ ஆண்டவருக்கு கதவை திறந்தால், ஒரு ஸ்டெப்பு ஆண்டவருக்கு எடுத்து வைத்தால் உனக்கும் அற்புதம். உன் மூலியமாக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஏன் கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு அற்புதம் ஓ மூலியமாக நடக்குங்க. நீ எடுத்து வைக்கிற ஒரு ஸ்டெப்பில் அவன் கதவை திறக்கிறதுல இவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்க, இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. நீங்கள் செய்ய வேண்டியதுன்னா இப்போ மனசார இருதயத்தை ஊட்டி ஜெபிச்சு பாருங்கள். கதவை திறக்கிற ஆண்டவரே, உங்கள் கைகளை வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, இந்த பிரச்சனையை உங்கள் கைகளில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, யுத்தம் கர்த்தருடையதுன்னு சொல்லி அவர் கைகளை ஒப்பு கொடுத்து பாருங்கள். அல்லேலூயா. என் எதிர்காலம் உம்முடையது, கர்த்தருடையது, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் கர்த்தருடையது, என் வியாபாரம் கர்த்தருடையதுன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்கள். அதுதாங்க ஒரு ஸ்டெப்பு. அற்புதம் தானாய் நடந்துருங்க. அவர் உள்ளே வந்துடுவார், அவர் செயல்பட ஆரம்பித்து விடுவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, கதவை திறந்தாள். ஆமென். ஆண்டவர், இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் உமக்கு அனுமதி கொடுத்தாள். என் ஆண்டு மகிமையான காரியத்தை இப்பொழுதே செய்ய ஆரம்பித்து விடுவீர். தொடங்கும் ஆண்டவரே. இருக்கிற இடத்திலே ஒரு துறவை காண செய்தது போல யாரெல்லாம் இப்பொழுது உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, கதவை திறக்கிறார்களோ, விசுவாச கதவை திறக்கிறார்களோ, இப்பொழுதே ஒரு அற்புதம் நடப்பதாக உங்கள் ஊழியக்காரனாகி நான் இந்த செய்தியை கேட்டு என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே மறைவதாக, எல்லா குறைவுகளும் இயேசுவின் நாமத்தினால் நிறைவாக மாறுவதாக, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கொடுப்பீராக. எந்த கவலையோடு கண்ணீரோடு இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அந்த கவலைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் மாறட்டும். துக்கம் சந்தோஷமாக மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை இப்பொழுதே உண்டாவதாக. ஆசீர்வதிக்கிற அநேக சாட்சிகளை அடியேன் கேட்க உதவிச்சு
இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பேர் மருதுபாண்டியன். எனக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம். நான் ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் பிறந்தேன். என்னுடைய அப்பா அம்மா எல்லாருமே ஆண்டவர் அறியாமல் தான் இருந்தாங்க. எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்து என்னை கடவுள் நம்பிக்கை இல்லாதவனா வளர்த்தாங்க. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கும் சின்ன வயசுலேருந்து கடவுள் நம்பிக்கை இல்லை, மனுஷன்தான் எல்லாம், அது குரங்குல இருந்தால் மனுஷன் வந்தான்னு சொல்லிட்டு அவங்க அறிவியல் நம்பிட்டு இருந்தாங்க. அப்படியே சின்ன வயசுலேருந்து எனக்கும் கடவுள், நம்ம உலகத்தில் கடவுள்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கும் சொல்லி கொடுத்து எங்கள் அப்பா வளர்த்தாங்க. அதனால் எனக்கும் கடவுள் நம்பிக்கை இல்லை. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் என்னுடைய ஸ்கூல் படிக்கும்போது, அதாவது ஒரு 6வது படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு 11 வயசுலேயே சிகரெட் குடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். சிகரெட் குடிக்கிற பழக்கத்துக்கு அடிமையாயிட்டேன். அப்புறம் கொஞ்ச நாட்கள் போக அப்புறம் காலேஜ் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து குடிக்க ஆரம்பித்தேன். அப்படி ஒவ்வொரு பாவங்களாக என்னுடைய வாலிப வயசில் உள்ளே வர ஆரம்பிச்சது. கண்களின் நிச்சயங்கள், மாம்சத்தின் நிச்சயங்கள். வாலிப வயசில் ரொம்ப துன்மார்க்கமாக இருந்தேன். பாவத்துக்குள்ளே ரொம்ப டீப்பாக போயிட்டேன், அடிக்ட் ஆகிட்டேன். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் பாவத்துலேருந்து வெளியில் வர முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் காலேஜ் படிக்கும்போது என்னுடைய அப்பா அம்மா 2 பேரும் வேலைக்கு போயிட்டாங்க. என்னுடைய சகோதரிகள், எனக்கு 2 சகோதரிகள் இருக்காங்க. அவங்களும் வெளியூரில் ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு இருந்ததுனால நான் வீட்டில் தனியாக தான் இருப்பேன். ரொம்ப நேரம் டிவி பார்ப்பேன், செல்ஃபோன் பார்ப்பேன். அப்புறம் ரொம்ப டைம் வேஸ்ட்டாக செலவு பண்ணிகிட்டு இருந்தேன். வாழ்க்கையில் பிரயோஜனமாக எதுக்குமே நான் செலவழிக்கலை. ஏதாவது புக்ஸ் படிக்கிறது அந்த மாதிரி எதுவுமே நேரம் செலவழிக்காமல் ரொம்ப டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் தனியாக இருக்கும்போது ரொம்ப மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டேன். ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுச்சு எனக்கு. ஏற்கனவே பாவ போராட்டங்கள் வேறு, தனிமையாக இருந்து மன அழுத்தத்தினால் ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப ஒரு மென்டலாகிற, பைத்தியமாகிற கண்டிஷனுக்கு ரொம்ப போயிட்டேன். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் சரி நம்ம வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி எனக்குள்ளே எண்ணங்கள் வந்துச்சு. பிசாசு என்ன பண்ணானா அப்படின்னா, உன்னால் எதுவுமே முடியாது, நீ எதுக்குமே உதவ மாட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பை என்னை கொண்டு வந்துக்கிட்டே இருந்தான். நீ உயிரோடு இருக்கிறத காட்டிலும் செத்து போயிரு, அதான் உனக்கு ஒரு நிம்மதி அப்படின்னு சொல்லி எனக்கு உணர்த்திக்கிட்டே இருந்தான். நானும் யோசிக்க ஆரம்பித்தேன். எனக்கு ஒரு பாவத்துலேருந்து விடுதலை இல்லை. நான் டிப்ளமோ ட்ரிபிள் படிச்சிருக்கேன். படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கல. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் 2016 வருஷம் நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நம்மளால் எதுவுமே முடியல, நம்ம உலகத்துலேயும் சாதிக்க முடியல, பாவத்தையும் மேற்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தேன். நான் எங்கேயாவது போய், அதாவது ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி மலைகள் அந்த சைடு போயிட்டு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல போய் தற்கொலை பண்ணிக்கலான்ற ஒரு முடிவில் இருந்தேன். ஆனால் தற்கொலை பண்ணதுக்கும் எனக்கு தைரியம் இல்லை. வாழ்க்கை எது வரைக்கும் போகுதோ அது வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டிலே இருந்தேன். வேலைக்கு போகாமல் வீட்டிலே சும்மா தான் இருந்தேன்.
இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் எங்களுடைய பெரியப்பா பையன் என்னோட வந்து அண்ணமரம் உண்டு, அவங்க வந்து எனக்கு வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னாங்க. எடுத்தோடனே இயேசு தான் உண்மையான கடவுள்னு சொல்லி சொல்லாமல் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நம்ம ஏன் இந்த உலகத்துக்கு வந்தோம், எதுக்காக படைக்கப்பட்டோம், நம்ம மரித்தா எங்கே போவோம் அப்படின்னு சொல்லி கேள்விகள்லாம் கேட்டாங்க. எனக்கு வந்து அதுக்கு எதுக்குமே பதில் சொல்ல தெரியலை. நான் நீங்களே சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் வந்து நோக்கம் வச்சுருக்காரு, அந்த நோக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் சொர்க்கம், அதாவது பரலோகம் போக முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு புரியலை. நம்மளை படைத்த கடவுள் ஒருத்தர் இருக்கார், அவர் இயேசு. நம்ம வந்து அவரை தான் வணங்கணும், நம்ம வந்து அவருடைய சித்தத்தை செஞ்சால் மட்டும்தான், அவர் நமக்கு வச்சுருக்கிற நோக்கத்தை செஞ்சால் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போக முடியும்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது சரி, நீங்கள் இயேசு தான் உண்மையான கடவுள்னு சொல்கிறீங்க, நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவங்கள்ட்ட. அப்போது அவங்க சொன்னாங்க, நீ ஏசப்பா கிட்டே ஜெபம் பண்ணு, ஏசப்பா வந்து அவங்க கூட பேசுவாங்க அப்படின்னாங்க. எனக்கு அது வரைக்கும் யாரும் கடவுள் வந்து மனுஷங்கிட்ட பேசுவாங்க, அவங்க கூட பேசுவாங்க அப்படின்னு சொல்லி யாரும் சொன்னதில்லை. சரி, அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய வீட்டில் தனியாக நைட் டைமு முழங்கால் போட்டு இதை மட்டும் சொன்னேன். ஏசப்பா, நீங்கள் உண்மையான கடவுளாக இருந்தால் என் கூட பேசுங்க, எங்கள் அண்ணன் சொல்கிறாங்க நீங்கள் தான் உண்மையான கடவுள், என்னை படைத்தது நீங்கள் தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் முழங்கால் போட்டு ஒரு 2 டைமு சொல்லிவிட்டு எழுந்திரிச்சிட்டேன். எனக்கு வந்து ஒன்றும் பெருசாக தெரியலை, எதுவும் ஒரு மாற்றமும் இல்லை, ஏசப்பாவும் என்கிட்ட பேசலை. அப்போ நான் எங்கள் அண்ணன்ட்ட மறுபடியும் நான் கேட்டேன், என்ன நீங்கள் ஏசப்பா பேசுவீங்கன்னு சொன்னீங்களே, ஏசப்பா என்கிட்ட பேசலையா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்க சொன்னாங்க, நீ சின்ன வயசுலேருந்து செஞ்ச பாவங்கள்லாம் அறிக்கைட்டு ஜெபம் பண்ணு, ஏசப்பா கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணு, உனக்கு எது எது ஞாபகத்தில் இருக்கோ அதெல்லாம் அறிக்கைட்டு ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் என்னுடைய பாவங்கள்லாம் அறிக்கைட்டு ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். இயேசுக்கிட்ட என்னுடைய பாவத்தெல்லாம் அறிக்கைட்டு ஜெபம் பண்ண எனக்கு உலகம் தர முடியாத சந்தோஷம், சமாதானம் கிடைச்சிது. நான் அதுக்கு முன்னாடி எவ்வளோ சினிமா பார்த்துருக்கேன், ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஊர் சுற்றிருக்கேன், குடிச்சிருக்கிறேன், வெறிச்சிருக்கிறேன். அப்படிலாம் கிடைக்காத சந்தோஷம் வந்து ஆண்டவர் வந்து எனக்கு ஏசப்பா வந்து எனக்கு கொடுத்தாங்க. நான் ஒரு புதுசாக பிறந்த மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்குள்ளே ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷத்தினால ஏசப்பா வந்து நிரப்பினார். என் உடம்பு பார்த்திங்கன்னா நார்மலாகவே ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஆண்டவரை ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் நான் என்னுடைய கண்கள்லாம் ரொம்ப பளிச்சுன்னு தெரிய ஆரம்பிச்சது. ஒரு ஐஸ் கட்டி தூக்கி தலையில் வச்சா எப்படி இருக்குமோ, ரொம்ப ஜில்லுன்னு இருக்குமோ அப்படி ரொம்ப உடம்பு ஜில்லுன்னு மாறிடுச்சு. இப்படி ஒவ்வொரு நாளும் நான் என்னுடைய பாவங்கள்லாம் அறிக்கிட்டு ஏசப்பா கிட்டே ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா வந்து எனக்கு சமாதானம் கொடுத்தாங்க. நான் விட முடியாத பாவங்கள்லேருந்து எனக்கு விடுதலை கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு நாள் ஒரு இரவு நேரத்தில் வந்து நான் முழங்கால் போட்டு என்னுடைய ரூமில் எப்போதும் போல ஜெபிச்சுட்டு இருந்தேன். அப்போது ஒரு நாள் அந்த மாதிரி ஜெபிச்சுட்டு இருக்கும்போது பாரத்தோட கண்ணீரோட ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஏசப்பா வந்து உன்னுடைய பாவங்கள்லாம் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி உணர்த்தினாங்க. அப்போ எனக்கு ஒரு இன்னும் அதிகமான ஒரு சமாதானம் கிடைச்சிது. அப்படியே ஜெபத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும்போது ஏசப்பா வந்து சொன்னாங்க, ஏசாயா 55:3 அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை சொன்னாங்க. எனக்கு மறுபடியும் டவுட்டாக இருந்துச்சு, ஏசாயா 55:3 அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமாம், ஏசாயா 55:3 அப்படின்னு சொன்னாங்க. சரி, அது நமக்காக தான் கேட்குறது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுட்டேன். அது பைபிள் எடுத்து பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு வசனம் இருக்காமா இல்லை தெரில அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் ஒரு டவுட்லேயே விட்டுட்டேன். அப்புறம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எழுந்திரிச்சு வந்து பார்த்தேன், பைபிள் எடுத்து பார்த்தேன். ஏசாயா 55:3 அப்படின்னு சொல்லி ஏதாவது வசனம் இருக்கான்னு சொல்லி பைபிளை பார்த்தா வசனம் இருந்துச்சு. அது என்ன வசனம் அப்படின்னா, உங்கள் செவிகளை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும், தாவீது கர்லின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன்னு சொல்லி ஏசப்பா பேசினாங்க. எனக்கு இன்னும் ஏசப்பா மேலே நம்பிக்கை வந்துச்சு. ஏசப்பா உயிருள்ள தெய்வம் தான், நம்மளுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடியவர் அவர் தான், நம்மளுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அவர் ஒருத்தருக்கு தான் அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உணர்ந்தேன். என்னுடைய சொந்த ரட்சகராக ஏசப்பாவை நான் ஏற்றுக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு சமாதானமாக பரிசுத்தமாக ஏசப்பா வந்து மாற்றினாங்க. அப்புறம் நான் எனக்கு படித்த படிப்புக்கு வந்து வேலை கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்தேன். அப்புறம் கோயம்புத்தூரில் வந்து எனக்கு யார் எனக்கு வந்து சுவிசேஷன் சொன்னாங்களோ அதே அண்ணன் கூட வந்து கோயம்புத்தூரில் நான் ஒன்றா ஒர்க் பண்ண முடியாத சூழ்நிலையை கிடச்சிது. அண்ணன் ஏசப்பா கொடுத்தாங்க. நான் அங்கே கோயம்புத்தூருக்கு போனேன். 6 மாதம் நானும் எங்கள் அண்ணனும் எனக்கு சுவிசேஷன் அண்ணனும் ஒன்றா ஒர்க் பண்ணோம். கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற சர்ச்சுக்கு போனோம். சர்ச்சுக்கு போய் அங்கே ஞானஸ்தானம் எடுத்தோம். ஞானஸ்தானம் எடுத்து அதுக்கப்புறமும் நாங்கள் 2-3 கம்பெனிகளில் வந்து சேர்ந்து வேலை பார்க்குறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. நாங்கள் ஃப்ரீயாக இருக்க டைம்களெல்லாம் நிறையா ஆண்டவருடைய செய்திகள் கேட்போம். ஊழியக்காரருடைய செய்திகள் கேட்டு ஆண்டவருக்குள்ளே வளர்ந்துக்கிட்டு ஆண்டவருடைய வசனங்கள் கேட்டு அப்படியே தான் பைபிளை தியானிச்சுட்டு ஆவிக்குரிய காரியங்களை பேசி பேசி ஒவ்வொரு நாளும் அப்படியே தான் நேரத்தை செலவழிச்சிட்ருப்போம். ஆண்டவர் எங்களை அந்த மாதிரியான ஒரு அற்புதமான வழியில் நடத்தினார். அதுக்கப்புறம் கடைசியாக பெங்களூரில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். 2020 வருஷத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் ஏசப்பா கிட்டே ஜெபம் பண்ணேன். ஏசப்பா, என்னுடைய வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமே இல்லையே, நான் நிறைய கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆனாலும் எந்த கம்பெனிலையும் நிரந்தரமாக வேலை பார்க்கவே முடியலையே, 6 மாதம் 5 மாதம் தான் வேலை பார்க்க முடியுது, அதுக்கு மேலே வேலை பார்க்க முடியல, என்ன காரணம் ஏசப்பா, என்னை குறித்து என்னை செத்து வச்சுருக்கீங்க, எதிர்காலத்தை குறித்து எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லி நான் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். அப்போது ஏசப்பா வந்து
ஒரு ஊழியக்காரன் மூலமாக பேசினாங்க. நீ வந்து என்னுடைய ஊழியத்துக்கு வா அப்படின்னு சொல்லி பேசினாங்க. நான் அப்புறம் என்னுடைய வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு ஏசப்பாவோட ஊழியத்தை முழு நேரமாக செய்கிறதுக்காண்டி 2021 வருஷம் ஊழியத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்து முழுவதுமாக அர்ப்பணித்து ஊழியத்துக்கு வந்துட்டேன். 2021 ஊழியத்துக்கு வந்தேன். இப்போ 2023 முடிஞ்சு 2 வருஷத்துக்கு மேலே ஆண்டவர் வந்து நிறுத்திய ஊழியத்தின் பாதையில் நடத்தினார். அநேகருக்கு வந்து நான் ஒரு பாவத்தில் கட்டுண்டவனாக கிடந்தேன். பாவத்திலிருந்து விடுதலையாக முடியாமல் சிறைப்பட்டு பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர முடியாமல் இருந்த எனக்கு ஆண்டவர் இயேசப்பா விடுதலை கொடுத்தது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும், கட்டுண்ட மக்களுக்கு சுவிசேஷத்தை கூறவும், வியாதிஸ்தர்களுக்கு விடுதலை கொடுக்க முடியாத நிறைய பேருக்கு அநேக ஆத்துமாக்களுக்கு வந்து பிரயோஜனமாக இருக்க முடியாத ஆண்டவர் வந்து என்னையும் தெரிந்து கொண்டார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. ஆண்டவர் கிருபையில் இன்றைக்கி வரைக்கும் எந்த குறையும் இல்லாமல் ஏசப்பா வந்து என்னை நேர்த்தியாக நடத்துகிறாங்க. இதே போல் உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள், எவ்வளோ பெரிய பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்தாலும், செத்துடலாம் அப்படின்ற சூழ்நிலை இருந்தாலும், நீங்கள் வந்து ஏசப்பா இன்னைக்கு உண்மையாக கூப்பிடும்போது எனக்கு செவி கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கும் செவி கொடுப்பார், உங்களோடும் அவர் பேசுவார். அதனால் இயேசுவை நீங்கள் உங்கள் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கோங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு குட்டி பாட்டு நம்ம கற்றுக்கலாமா? நான் ஏசப்பாவின் பிள்ளை, பயமே எனக்கு இல்லை, கர்த்தர் தந்த வாக்குகளை நம்பி இருப்பதால். நான் ஏசப்பாவின் பிள்ளை, பயமே எனக்கு இல்லை, கர்த்தர் தந்த வாக்குகளை நம்பி இருப்பதால். தண்ணீரை கடக்கும்போது என்னோடு இருப்பாரே, அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பேனே. ஏசாயா 43:2 தான் பார்த்தேனே, கர்த்தர் எனக்கு தந்த வாக்குகளை பார்த்தேனே. இல்லை இல்லை பயமே எனக்கு இல்லை, நான் ஏசப்பாவின் பிள்ளை, பயமே எனக்கு இல்லை, இல்லை இல்லை பயமே எனக்கு இல்லை, நான் ஏசப்பாவின் பிள்ளை, பயமே எனக்கு இல்லை. என்ன குட்டீஸ், பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? இன்றைக்கி நமக்கு எதை பார்த்தாலும், பள்ளியை பார்த்தா பயம், பாம்பை பார்த்தா பயம், இப்படி நிறைய பயத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்ல. ஆனால் நம்ம பயப்படாமல் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறி செல்வதற்கு ஏசப்பாவுடைய வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும்? நம்பி இருக்கணும். சரியா? அவருடைய வார்த்தைகளை நம்பும்போது நம்முடைய வாழ்க்கையில் பயத்துக்கு இடமே இல்லை. சரி, ஓகே, இந்த பாட்டுக்கு நம்ம ஆக்ஷன் பார்த்துடலாமா? உங்களுக்கு ஆக்ஷன்னா ரொம்ப பிடிக்கும் தானே? சூப்பரான ஒரு ஆக்ஷன் பார்க்கலாமா? நான் ஏசப்பாவின் பிள்ளை, பயமே எனக்கு இல்லை, கர்த்தர் தந்த வாக்குகளை நம்பி இருப்பதால். நான் ஏசப்பாவின் பிள்ளை, பயமே எனக்கு இல்லை, கர்த்தர் தந்த வாக்குகளை நம்பி இருப்பதால். தண்ணீரை கடக்கும்போது என்னோடு இருப்பாரே, அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பேனே. ஏசாயா 43:2 தான் பார்த்தேனே, கர்த்தர் எனக்கு தந்த வாக்குகளை பார்த்தேனே. இல்லை இல்லை பயமே எனக்கு இல்லை, நான் ஏசப்பாவின் பிள்ளை, பயமே எனக்கு இல்லை. இங்க எல்லாருக்கும் பொதுவாய் கொடுக்கப்பட்ட ஒரு வாக்கு தத்துவத்தை பார்க்கிறோம். அப்பா அம்மாவை கனம் பண்ணிட்டா வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறது 100% ஆண்டவர் கொடுத்த ஒரு கேரண்டியான ஒரு ப்ராமிஸ். அல்லேலூயா. இது நடக்குமா? அந்த வாக்கு தத்துவம் எனக்கு சொந்தமாகுமா? இதுக்கு ஃபாஸ்டிங் இருந்து ஜெபித்து சொந்தமாக்கணுமாலாம் கிடையாது. அப்பா அம்மாவை கனம் பண்ணிட்டா, அவங்களுக்கு பிரியமானதை செஞ்சுட்டா, இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு ஈஸியான மெத்தட். பைபிளில் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள வழிகள் நிறைய சொல்லியிருக்கு. நான் நினைக்கிறேன் இது ரொம்ப ஒரு ஈஸியான வழி. இப்போ நம்ம இங்கே இருக்கிறவங்க பல வயசில் இருக்கிறோம், வாலிபர்களாக இருக்கிறோம், அப்பா அம்மாவான இப்போ தான் அப்பா அம்மாவான சிலர் இருக்கிறீங்க, தாத்தா பாட்டியானவங்களும் இந்த செய்தியை கேட்குறவங்க இருக்கலாம். எல்லாருக்குமே இது ஒன்று ஞாபகப்படுத்துது. அப்பா அம்மாவை என்ன செய்யணும்? கனப்படுத்த வேண்டும். கனம்னா என்னது? ஒருவேளை இருதயத்திலிருந்து அவங்கள மதிக்கிற மரியாதையாக இருக்கலாம், அவங்கள அற்பமாக நினைக்காத ஒன்றாக இருக்கலாம், ஒருவேளை வயதான காலத்தில் அவங்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகள், அந்த கவனிக்கிறது, பல விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. நமக்கு ஆண்டவர் சொல்கிற ஒரே காரியம், ஈஸியாக வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயம் இருந்தால் அது நமக்கு வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இது வேண்டாத கழுதை, இது ஆகாத கழுதை, இந்த கழுதை வீட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது வீட்டுக்கு தான் பாரம்,
நம்ம குடும்பத்துக்கு தான் பாரம். நான் இருந்து என்ன பிரயோஜனம், நான் அந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், நான் ஒருத்தருக்குமே ஆகாதவளாக இருக்கிறேனே, ஆகாதவனாக இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். வேண்டான்னு சொல்லி ஒதுக்கப்பட்ட கழுதை, வயதாயிருச்சின்னு சொல்லி தள்ளப்பட்ட கழுதை. ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டு எஜமான் இருந்தாங்க. அவங்க அவங்க வீட்டில் ஒரு கழுதையை வளர்த்து வந்தாங்க. அந்த கழுதை அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. அவங்க சொல்கிற எல்லா வேலையும் அந்த கழுதை செஞ்சிகிட்டு இருந்துச்சு. பொதியை ஏற்றி விட்டால் எங்கே கொண்டு போய் இறக்கி வைக்கணுமோ கரெக்டாக இறக்கி வச்சு பல வருஷங்களாக அந்த எஜமானுக்கு உண்மையுள்ள வேலைக்கார கழுதையாக அந்த கழுதை வேலை பார்த்துட்டு இருந்தது. அடுத்து கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போதுல அதுக்கு வயசாயிட்டு ஒரு நாள் ரோட்டில் நடந்து போகும்பொழுது ஒரு பள்ளத்துக்குள்ளே அந்த கழுதை விழுந்துருச்சு. உடனே இந்த கழுதை பள்ளத்துக்குள்ளே விழுந்துருச்சு அப்படிங்கிற செய்தி வீட்டு எஜமானுக்கு சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போது அந்த வீட்டு எஜமான் யோசிக்கிறாரு, இத்தனை வருஷம் இந்த கழுதை நமக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு, நம்ம சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சிச்சு. ஆனால் இப்போ அந்த கழுதைக்கு என்ன செஞ்சிருச்சு, வயசாயிருச்சு. இனிமேல் இந்த கழுதைக்கு நம்ம தீவனம் வச்சு இதற்கு வேண்டி எல்லா காரியங்களையும் நம்ம பார்த்து செலவழிக்கிறதெல்லாம் வீணாக போயிடும். அதனால் இதை அப்படியே விட்டுருவோம், அது சாகட்டும், அந்த குழியிலே கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லி செய்தி சொல்லி அனுப்புகிறாரு. ஆனாலும் மனசு கேட்கல. ரோட்டில் போகிறவங்க வாரவங்க எல்லாரும் மறுபடியும் அந்த எஜமானுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ஐயோ உங்கள் கழுதை கணக்கிது, பயங்கர சத்தத்தோடு கணக்கிது, நீங்கள் ஏதாவது செய்யுங்க, இதை காப்பாற்றுறக்கு ஏதாவது முயற்சி எடுங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த வீட்டு எஜமானுக்கு செய்தி சொல்லி அனுப்புகிறாங்க. சரி, இப்போ மக்கள்லாம் விட மாட்டாங்க போல், இதை எப்படியாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் இருந்த வேலைக்காரங்கிட்டலாம் சொன்னாங்க, இது ஒரு பெரிய குழிக்குள்ளே விழுந்திருக்கு, இதை நம்ம காப்பாற்றணும்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லலை, அந்த குழியை நீங்கள் மூடிடுங்க, எப்படினாலும் அந்த குழியை இருக்கிறது ஜனங்களுக்கு ஒரு ஆபத்தான காரியமாக தான் இருக்கும், இந்த குழியை பேசாமல் மண் போட்டு நிரப்பி மூடிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அங்கே அந்த வீட்டில் வேலை பார்த்த வேலைக்காரங்களாம் அந்த தெருவுக்கு போகிறாங்க. அந்த குழியை மூடுறதுக்காக ஒவ்வொரு தட்டு மண்ணையாக தோண்டி நினச்சிறாங்க, குழியில் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒருவேளை நல்ல சலிச்ச மண்ணாக நல்ல சாஃப்டான மண்ணாக போட்டு குழியை என்ன செய்ய மாட்டாங்க, நிரப்ப மாட்டாங்க. எங்கெல்லாம் கிடக்குதோ குப்பை, பெரிய மரம் கிடக்கா போடு, பெரிய பாறாங்கல் கிடக்கா உள்ளே தூக்கி போடு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையாக தூக்கி என்ன செஞ்சிட்ருக்காங்க, அந்த குழிக்குள்ளே போட்டுக்கிட்டே இருக்காங்க. எல்லாம் ஆளுக்கு வேலை பார்க்குறாங்க. குழி கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கப்பட்டு அப்படியே பாதி அளவுக்கு போட்டு மண் போட்டு மெத்தியாச்சு. ஆனால் ஒவ்வொரு தட்டு மண்ணும் அந்த கழுதை மேலே விழும்பொழுது அந்த கழுதை 4 காலையும் முடக்கிக்கிட்டு குவேன்னு கத்திக்கிட்டு கணச்சிக்கிட்டு உள்ளேயே அமுங்கி கிடக்கலை. அது ஒவ்வொரு தட்டு மணலும் அது மேலே விழும்பொழுது ஒரு ஜம்ப் என்ன செஞ்சிச்சு, மேலே ஏறி வந்தது. இப்படியா ஒவ்வொரு ஜம்பாக ஏறி கடைசி 1 அடி தூரத்தில் அந்த மண் விழுந்து அந்த குழி மூடிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரே ஜம்பில் என்ன செஞ்சிருச்சு, மேட்டுக்கு வந்துருச்சு. இது ஒரு சாதாரண வேடிக்கையான ஒரு கதையாக இருக்கலாம். ஆனால் இந்த கதையிலேருந்து ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்குற பாடம் என்ன, சத்தியம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்மளை இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து நம்ம வீட்டாட்கள்லாம் நினச்சிருப்பாங்க, இது வேண்டாத கழுதை, இது ஆகாத கழுதை, இந்த கழுதை வீட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது வீட்டுக்கு தான் பாரம், நம்ம குடும்பத்துக்கு தான் பாரம், எதாவது செஞ்சு தொலையிட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருப்பாங்க, அனுப்பி வச்சுருப்பாங்க. ஒருவேளை அவங்க ஒரு பக்கம் அனுப்பி வச்சுருக்கலாம். இங்கே இருக்கிற நம்மளே நிறையா நேரம் என்ன செய்வோம், ஃபீல் பண்ணுவோம், நான் இருந்து என்ன பிரயோஜனம், நான் அந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், நான் ஒருத்தருக்குமே ஆகாதவளாக இருக்கிறேனே, ஆகாதவனாக இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் அந்த வேண்டான்னு சொல்லி ஒதுக்கப்பட்ட கழுதை, வயதாயிருச்சின்னு சொல்லி தள்ளப்பட்ட கழுதை, அது வாழ்க்கையில் நம்ம சாகந்தாண்டே ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி அதற்கு வந்த எல்லா தடை கற்களையும் படிக்கற்களாக வச்சு மேலே வந்துச்சு. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா தடை கற்களையும் நம்ம படிக்கற்களாக வச்சு நம்ம முன்னுக்கு வரும்படி ஆண்டவர் விரும்புகிறாரு. ஒருவேளை தடைக்கற்கள் என்ன மாதிரி தடைக்கற்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், ஒருவேளை உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனம் ஒரு தடைக்கல்லாக இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற
ஒரு பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைய முடியாதபடி ஒரு தடைக்கற்களாக இருக்கலாம். எந்த தடைக்கற்களாக இருந்தாலும் சரி, அதை நம்ம ஆண்டவர்கிட்ட கொடுக்கும் பொழுது அந்த தடைக்கல்ல படிக்கெல்லாம் மாற்ற ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. ஆகாது என்று சொல்லி தள்ளப்பட்டவங்கள அவர் மூளைக்கல்லாக்குற தெய்வமாக இருக்கிறாரு. ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லே வீட்டின் மூளைக்கல்லாயிற்று அப்படின்னு சொல்லி நம்ம சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலையும் எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டவங்களா, வேண்டான்னு சொல்லி தள்ளப்பட்டவங்களா நீங்கள் இந்த இடத்துல அமர்ந்திருந்தாலும், நீங்கள் ஆண்டவரை சுமக்கிற கழுதையா, இந்த கழுதை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களை ஒவ்வொருத்தரையும் பார்த்து இல்லை உங்களை அன்போடு அழைக்கிறாரு. நீ ஏன் கழுதம்மா, நீ என்ன சுமக்க வந்திருக்கிற, நான் ஒரு நாளும் உன்னை தள்ளவே மாட்டேன், நான் உன் மேலே அமர்ந்திருந்து பயணம் செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த நாளிலையும் ஆண்டவரை சுமக்கிற கழுதையா, இன்னைக்கு என்னுடைய எஜமான் எனக்கு என்ன பணியை வைத்திருக்கிறாரோ அந்த பணியை செய்து முடிக்கிற ஒரு கழுதையா நீங்கள் வாழணும் அப்படின்னு சொல்லி என் தேவாதி தேவன் விரும்புகிறாரு. அந்த விருப்பத்தை நிறைவேற்றுறவங்களா ஒவ்வொரு நாளும் நம்ம வாழும்படி நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். என்ன குட்டீஸ், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்றைக்கி கூட அக்கா உங்களுக்கு நல்ல முடிவு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல வந்திருக்கேன். சோகமாக அமர்ந்திருந்த ஜானியை பார்த்த ஓய்வு நாள் பாடசாலை அக்கா சொன்னாங்க, ஏன் ஜானி நீ ரொம்ப சோகமாக இருக்கேன்னு கேட்டாங்க. அதுக்கு ஜானி சொன்னான், இன்றைக்கி எங்கள் அப்பா என்னைய ரொம்ப அடி நொறுக்கிட்டாங்கக்கா அப்படின்னு சொன்னான். உடனே அந்த அக்கா கேட்டாங்க, ஏன் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு நல்ல டிஷர்ட் வாங்கியிருந்தேங்க, அதை பார்த்ததும் எங்கள் அப்பா என்னை இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னான். அப்போ அந்த அக்கா, உங்கள் அப்பா ரொம்ப நல்லவராச்சே, எந்த தப்பும் செய்யாமல் உன்னை அடிக்கவே மாட்டாரே, எதுக்கு உன்னை அடித்தாரு, உண்மையை சொல்லு ஜானி அப்படின்னு கேட்டாங்க. உடனே தம்பி சொன்னான், நான் எங்கள் அப்பா சட்டப்பையில இருந்து எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் 1000 ரூபாயை எடுத்து டிஷர்ட் வாங்கினாங்க, அதனால தான் எங்கள் அப்பா என்னை அடிச்சிட்டாங்கன்னு சொன்னான். உடனே அந்த அக்கா சொன்னாங்க, உன் மேலே தப்பு இருக்குல்ல ஜானி, நீ செஞ்சது தப்பு தானே, ஏசப்பாட்ட நம்ம ஜெபம் பண்ணுவோம், களவு செய்யாமல் இருக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா, நீ கேளு அப்படின்னு சொன்னாங்க. சரிக்கான்னு சொன்னான். அடுத்து கொஞ்ச நேரத்தில் ஜானி சொன்னான், அக்கா இன்னைக்கு எங்கள் அண்ணன் கூட என்னை அடிச்சிட்டாங்க ரொம்ப அப்படின்னு சொன்னான். ஏன் தம்பி என்ன செஞ்ச அப்படின்னு கேட்டாங்க அந்த அக்கா. அதுக்கு ஜானி சொன்னான், நாளைக்கு அவன் பிறந்த நாளுக்காக வாங்கி வச்சுருந்த சட்டையை எடுத்து என் சைக்கிளை தொடச்சிட்டாங்க, அதனால எங்கள் அண்ணன் என்னை அடிச்சிட்டான் அப்படின்னு சொன்னான். உடனே அந்த அக்கா சொன்னாங்க, நீ அப்போ தவறு செஞ்சிட்ட பார்த்தியா, நீ தவறு செஞ்சதுனால தானே அண்ணன் அப்படி செஞ்சான், நீ ஏசப்பாட்ட கேளு, ஏசப்பா நான் தவறு செய்யக்கூடாது, திருடக்கூடாது, எனக்கு நல்ல எண்ணங்களை சிந்தைகளை தாங்க ஏசப்பான்னு கேளு தம்பின்னு சொன்னாங்க. உடனே அவனும் அக்காவோட சேர்ந்து ஜெபித்தான், ஏசப்பா நான் இனிமேல் எந்த களவும் செய்யக்கூடாது, எந்த பொய்யும் சொல்லக்கூடாது, உமக்கு பிரியமாக இருக்கணும் ஏசப்பான்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். என்ன குட்டீஸ், நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? நீங்களும் ஒவ்வொரு நாளும் நம்ம சொந்த முயற்சினால் நம்ம எந்த தவறில் இருந்தும் நம்ம மீண்டு வரவே முடியாது. ஆண்டவருடைய உதவியோடு தான் இந்த உலகத்தில் நம்ம ஒவ்வொன்றையும் ஜெயிச்சு வாழ முடியும். நீங்களும் தவறு செய்யாமல், களவாமல், பொய் செய்யலாமல் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும் தான் ஆண்டவர் விரும்புகிறார். பார்த்துக்கோங்க, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடப்பதே அவருக்கு பிரியும்னு சொல்லிட்டு நீதிமொழிகள் 12:22 வசனம் இருக்குது. அதன்படி நீங்கள் உண்மையாக நடக்க உங்களை ஒப்புக்கொடுங்க, சரியா? இன்னொரு முறை மீண்டும் ஒரு கதையோடு அக்கா உங்களை சந்திக்கிறேன். நன்றி. தேவனுக்காய் ஏதாவது ஒரு ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிற உங்களுக்கு ஓர் நற்செய்தி. நமது கெத்செமனே வளாகத்தில் ஊழியர் பயிற்சி முகாம் நாள் ஏப்ரல் 2 செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி முதல் சனிக்கிழமை 6ஆம் தேதி மதியம் 2 மணி வரை ஊழியர் பயிற்சி நடைபெற உள்ளது. இடம் கெத்செமனே வளாகம், விருதுநகர். தேவ செய்தியாளர் சகோதரர் கே. டேவிட் கணேசன் அவர்கள். நீங்கள் பகுதி நேரமாகவோ முழு நேரமாகவோ ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம் அல்லது ஊழியம் செய்யும் வாஞ்சியோடு இருக்கலாம். தேவனுக்காய் செயல்பட வாஞ்சியோடு இருக்கும் யார் வேண்டுமானாலும் இந்த ஊழியர் பயிற்சியில் கலந்து கொள்ளலாம். மேலும் விவரங்களை அறிய 9944802550 வாருங்கள். நாம் எல்லோரும் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட நம்மால் இயன்றதை செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
நமது மேட்டுப்பாளையத்தில் கிராம மிஷனரி இயக்கம் நடத்தும் உபவாச கூடுகை. நாள் ஏப்ரல் 6ஆம் தேதி சனிக்கிழமை அன்று. நேரம் காலை 9:30 மணிக்கு. தேவ செய்தியாளர் சகோதரர் கே. டேவிட் கணேசன் அவர்கள். இடம் சர்வவல்ல தேவ சபை, நலம் ஆயில் ஸ்டோர் பின்புறம், குட்டையூர் பஸ் ஸ்டாப், மேட்டுப்பாளையம். வாருங்கள், ஒன்றிணைந்து ஜெபிப்போம், எழுப்புதலை காண்போம். மேலும் தொடர்புக்கு கிராம மிஷனரி இயக்கம், கோவை 8903430962 6379249135. நமது கோத்தகிரியில் கிராம மிஷனரி இயக்கம் நடத்தும் எழுப்புதல் விரும்புவோர் முகாம். நாள் ஏப்ரல் 6ஆம் தேதி சனிக்கிழமை அன்று. நேரம் மாலை 6 மணி முதல் 8:30 மணி வரை. தேவ செய்தியாளர் சகோதரர் கே. டேவிட் கணேசன் அவர்கள். இடம் பாரிஸ் ஹால், CSI லூக்கா ஆலய வளாகம், கோத்தகிரி. மேலும் தொடர்புக்கு கிராம மிஷனரி இயக்கம், கோத்தகிரி 9841294704 9790450656 9442573708. தேசத்தின் எழுப்புதலுக்காய் திறப்பிலே நின்று ஜெபிக்க வாருங்கள். ஜெபிப்போம், ஜெயம் எடுப்போம். God bless you.